வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பராக ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய்பால் மீன் குழம்பு. நல்ல கம்ம வாசனையோட சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி வறுத்து அரைச்சி தான் அந்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம முதல்ல வந்து வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே வறுத்து ஒரு பொடி பண்ணி தான் அந்த குழம்பு செய்ய போகிறோம். நல்ல கம்ம வாசனையாக இருக்கும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இடிக்கிற காலையில் 1-2 இடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. இப்போ கம்மியான அளவு போட்டு நீங்கள் பொடிக்கும் போது பொடியாது நல்ல. அதனால வந்து கொஞ்சம் அதிகமான அளவுகள் போட்டு எல்லாமே வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீன் குழம்பு செஞ்சாலும் சரி, புளி குழம்பு செஞ்சாலும் சரி, இதில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா கம்ம வாசனையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த பொருட்களை எல்லாத்தையுமே நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ரெண்டும் நல்லா பொரியட்டும். 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா அடுப்பு சிம்ல வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இப்போ இதோட தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அது இதில் சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு. இதோட நம்ம புளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. இதோட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதோட ஃப்ளேவருக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். இது வந்து ஃப்ளேவருக்காக. எல்லாமே நல்ல ஒரு கொதி வரட்டும். கல்லுப்பு சேர்த்துடலாம். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கொதிச்சு இந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். 1/4 முடி தேங்காய் எடுத்து துருவி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மீன் சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய பொடியில 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா கமகமான வாசனையா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதுல மீன் சேர்த்துடலாம். 1 கிலோ மீன் வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது ஊடான் மீன். நீங்க என்ன மீன் வாங்கினாலும் போட்டு குழம்பு செய்யலாம். இப்போ மீன் எல்லாத்தையுமே குழம்புல லைட்டா அழுத்தி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு சிம்ல வச்சுட்டு கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். மீன் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வெந்து வந்து நல்ல கம்ம வாசனையா இருக்கு. மீன் குழம்பு வந்து கரண்டி வச்சு அடிக்கடி கிளறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை சுத்தி விட்டீங்கன்னா போதும். மீன் நல்லா குழம்புல ஊறி சூப்பரா இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து செஞ்சு வச்சுட்டு நீங்க உடனே சாப்பிட்றத விட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். குழம்புல ஊறி நல்ல சூப்பரான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம்.
எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். மீன் குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குமா, அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது. நீங்க என்ன மீன் வாங்கினீங்கனாலும் சரி இந்த மெத்தட்ல ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.